வாழ்த்துக்கள், மன நிறைவான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே அவரை முதலமைச்சராக வரவேற்றிருக்காங்க. ஸோ மக்கள் ஒருவனாக எனக்கும் சக நடிகனாக அவரோட தம்பியாக கண்டிப்பாக என்னோட வரவேற்பு அவருக்கு எப்போயுமே இருக்கும். வாழ்த்துக்கள் விஜயண்ணா. எஸ், எங்களுடைய கோச் இன்னைக்கு சூப்பராக பயங்கர ஹேண்ட்ஸமாக செம்மையாக போய் ஜோசப் விஜய் நான் சொல்லும் போதெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. எஸ், எங்களோட கோச் இன்னைக்கு சூப்பராக சிஎம் ஆயிருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அவர் கூட நடித்தவங்களாம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் மாடர்ன் கவர்மெண்ட் கிரியேட் ஆகணும். ஆமாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. என்னுடைய நண்பன் விமலுடைய குழந்தைகளுக்கு காதணி விழா, அதுக்காக வந்திருந்தேன். இந்த நல்ல நாளில் ரொம்ப சந்தோஷமான விஷயம், நம்ம தளபதி சிஎம் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். களம் கண்ட முதல் தேர்தலிலேயே ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இன்றைக்கி சிறப்பாக ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய மக்கள் பணி சிறந்து தமிழ்நாட்டோட அனைத்து வளர்ச்சிகளிலுமே மிகச்சிறப்பாக அனைத்து துறைகளிலுமே தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு நமது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான நேரத்தில் விஜய் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருந்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு மணி நேரமாக நான் டிவி பக்கத்திலே இருந்தேன். நான் அர்ஜென்ட்டாக மதுரை போக வேண்டியிருக்கேன் எங்களுடைய கல்யாண மாலை நிகழ்ச்சிக்காக. அதுக்காக வந்திருக்கேன். இப்போ கூட நான் வண்டியில் இறங்கும் வரைக்கும் நான் அவருடைய பதவி ஏற்பை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அதாவது விஜய் எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே தெரியும். அவர் முதல்வர் விஜய். நான் இனிமேல் அவரை ரொம்ப மரியாதையாக குறிப்பிடணும். அவங்களுடைய தகப்பனார் எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்டர். அவரை ஆர்டிஸ்ட் ஆக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் பண்ணார், எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறதுக்கெல்லாம் நான்லாம் உடனிருந்த சாட்சி. என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காரு, நான் அவரோட நடிச்சிருக்கேன். சிறந்த மனிதர். அதாவது இப்போ தேர்தல் டயத்தில் அவர் வாக்குறுதிகள் கொடுத்தது அதெல்லாம் ஏதோ சினிமா வசனமாகவோ இல்லைன்னா யாரோ சொல்லுவாங்க, அவர் யாரோ எழுதி கொடுக்குறாங்க படிக்கிறாங்க, இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய மனசுலேருந்து வந்தது. நீங்கள் எல்லாரும் நம்புங்க, நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு ஊழலற்ற நம்மளை ரொம்ப பாதிச்சுட்டு ஊழல் சார், அந்த ஊழலற்ற லஞ்சமற்ற ஊழல் லஞ்சம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கசின்ஸ் மாதிரி அந்த ஆட்சியை நிச்சயமாக விஜய் அவர்கள் கொடுப்பார்கள். ரெண்டாவது தமிழ்நாட்டை இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து, இந்த போதை கலாச்சாரம் சாதாரண மக்களை நிலைகுடிய வச்சிருச்சு. பல ஃபேமிலிகளை ரோடுக்கு வர வச்சிருச்சு. அதிலேருந்து மீட்டு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுப்பார் என்று நான் மனதார நம்புகிறேன், நிச்சயமாக நம்புகிறேன். அவருடைய அவர் ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டார். எங்கள் படங்கள்லேயே கூட நடிக்கும் போதெல்லாம் கூட ஒரு வார்த்தை, ஆனால் அனைவரையும் மதிப்பார். அது மாதிரி ஒரு அற்புதமான குணம் கொண்டவர். நான் சொல்லுவேன், அதாவது கீதையில் சொல்லுவாங்க, அக்கிரமங்கள் ரொம்ப அதிகமாகும் பொழுது சம்பவாமி யுகே யுகேன்னு கிருஷ்ணர் சொல்லுவார். நான் மோடிக்கு அது மாதிரி சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு விஜய் அவர்களுக்கு அது மாதிரி சொல்கிறேன். சம்பவாமி யுகே யுகே வந்திருக்கார், சிறந்த ஆட்சியை கொடுப்பார். வாழ்க வாழ்க வளர்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். The Chennai Silks in Mega Summer Sale.